தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஏப்ரல் 27 திங்கட்கிழமை சரியாக மதியம் 2:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஎஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையின் பெரும்பான்மையான மாவட்டங்களிலையும் வறண்ட வானிலை நிலவக்கூடிய ஒன்றாகவும், தென் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகள் தென்மேற்கு பகுதிகளாலும் சரி, மேற்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு ஒரு வாய்ப்பாக குழப்பக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் கடந்த அறிக்கையில் இந்த மேலடுக்கு மெலிந்த சுழற்சியாக இருந்த சூழ்நிலை அது இலங்கை மற்றும் தென் தமிழகம் இடைப்பட்ட வழியாக தெற்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வானிலை அமைப்பு எப்படி இருக்குது? நாம் இருவேறு தினங்களுக்கு முன்பாக கொடுத்துருக்கிறோம். அதாவது மாற்றங்கள் இன்றி தான் அந்த அறிக்கையில் அப்படி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத நம்ம பெரும்பான்மையாக மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த அறிக்கையில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, தெற்கு நோக்கி இந்த வளிமண்டல சுழற்சி இருக்கும் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி எங்கே இருக்குது அந்த சுழற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கு புறமாகவே அவ்வப்பொழுது தென் தமிழகத்தை அந்த மையமாக வைத்து ஒரு மேலடுக்கிலே ஒரு 2000 மீட்டர் அளவிற்கு ஒரு மெலிந்த சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் கர்நாடக வளிமண்டல மேலடுக்கிலே ஒரு மெலிந்த சுழற்சியாக நிலவி வரக்கூடிய ஒரு நிலை. அது அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும், வடமேற்கு காற்றின் ஈர்ப்பு என்பது 29 காலகட்டங்களில் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கின்றோம். அது அதே வேளையை நம்ம எந்த மாற்றமின்றி அதை சொல்கிறோம். 29 தேதிக்கு பிறகாக வானிலை மாற்றங்கள் நிகழ்ந்து 30, 31 காலகட்டங்கள் 1, 2 என மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் மழைப்பொழிவின் தீவிரம் என்பது வெப்பச்சலன இடிமழை மாலை இரவு இடிமழையாக தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போது தெற்கு காற்றின் அளவு என்பது கிழக்கு காற்றின் வருகையால் கட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல் தெற்கு காற்றின் உள்ளீடு என்பது பெறப்படுகின்ற ஒரு நிலை என்பது இல்லை. கிழக்கு காற்றோடு இணையப்பெற்ற ஒரு காற்று தான் நம்ம தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தெற்கு காற்று உள்ளீடு என்பது இலங்கைக்கு கிழக்கு புறமாக வரைக்கும் ஏற்றம் கொடுத்து அது அப்படியே வடக்கு நோக்கி செல்லக்கூடிய தருவாய் இருக்கக்கூடிய ஒரு நிலை. உயரழுத்தம் என்பது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று என்பது வடக்கு அந்தமான் கரை பகுதிகளில் நிலவி வரக்கூடிய நிலை. அது அப்படியே மியான்மர் நோக்கி அந்த காற்றோட திசையெல்லாம் மாற்றி அமைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. வருகின்ற அடுத்தடுத்த மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா தெற்கு காற்றின் உள்ளீடு என்பது இந்த இந்திய பெருங்கடல் ஒட்டிய அந்த குமரிக்கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி என்பது மேற்கு நோக்கி நகர தெற்கு காற்றின் உள்ளிடும் என்பது மேற்காக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து தமிழகத்தின் ஊடாகவும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ மழைப்பொழிவு என்பது நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் இருந்து பெறப்படுகின்ற அந்த குறைந்த வெப்பநீராவி சுமந்து வரக்கூடிய அந்த காற்று என்பது மழைப்பொழிவை தென் மாவட்டத்தில் என்பது இன்றைக்கு ஓரிரு இடங்களில் தென் மாவட்டத்தின் முனைப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, தென்மேற்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் இப்படி தென் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கேரளாவில் வெப்பச்சலன இடிமழை கொடுக்கக்கூடிய அதே அந்த தாக்கம் என்பது மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் மேற்கு சரிவில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. கோவை மாவட்டத்தின் தெற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, கொடைக்கானல் மலை மறைக்கும் ஓரிரு இடங்களில் இப்படி மழைப்பொழிவு என்பது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நேற்றைக்கும் பார்த்திங்கன்னா ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. ஒரு லேசான மழைப்பொழிவாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். இதை திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளாக நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலையும், தென்காசி பகுதிகளிலையும், குண்டாறு அணை பகுதிகளிலையும் ஒரு மழைப்பொழிவு லேசானது மழைப்பொழிவாக அமைந்திருக்கிறது. 1 சென்டிமீட்டர் தான் பெரிதளவிற்கு பாதிக்கும் மழையாக எந்த ஒரு மாவட்டத்திலையும் இல்லை. ஆனாலும் நம்ம சொல்லியிருக்கோம் 26, 27 காலகட்டங்கள் வரைக்குமே அந்த குழப்பக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு என்பது தென் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதாவது மாத இறுதி நாட்கள் மற்றும் மே மாத முதல் வார பகுதிகளில் மழைப்பொழிவின் தீவிரம் என்பது அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலை என்பது கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் மழைப்பொழிவு என்பது மே மாத முதல் வார பகுதிகளெல்லாம் சற்று அதாவது கூடுதல் பரப்பிலே ஆங்காங்கே உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சற்று சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். இந்த மே 30 காலகட்டங்களில் மழைப்பொழிவு என்பது கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஒரு இடங்களில் வலுத்து பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவு என்பது காற்றுடன் கூடிய கனமழையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து வெப்பச்சலன இடிமழை நீண்ட நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழையாகவும் இருக்கும், அத்திக்கட்டி ஆலங்கட்டியும் இருக்கும். இது வந்து இயல்பாக ஒன்று நடக்கக்கூடிய ஒன்று தான். அதே வேளையில் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு என்பது வேலூர் மேற்கு பகுதியாலும் சரி, வேலூர், ஆம்பூர் போன்ற இந்த சுற்று வட்டார பகுதிகள், ராணிப்பேட்டை, இது அதற்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்குமே அடுத்தடுத்த நாட்களில் இந்த மழைப்பொழிவின் தாக்கம் என்பது கிழக்கு நோக்கி எந்த அளவுக்கு வரப்போகிறது அப்படின்றது அந்த அன்றைக்கான காற்றின் சூழ்நிலையை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். ஆனால் கடலோரத்திற்கு சற்று சவாலாக இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் மத்திய பகுதிகள், கடலோர பகுதிகளுக்கு, கடலோர இந்த புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளுக்கு சில இடங்களில் உள்பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த மழைப்பொழிவு உருவாகி வரக்கூடிய மழை என்பது டெல்டாவின் ஓரிரு இடங்கள் வரைக்குமே எட்டி பிடித்து ஒரு நாட்களில் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். அப்போ தெற்கு காற்றின் அளவு என்பது சற்று கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அது வடக்கு நோக்கி தள்ளப்படுகின்ற அமைப்பாகவும், வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இறைவு காற்று இணைவுகள் சந்திப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அது
கிழக்கு காற்று இந்த குவிதல்கள் காற்று குவிதல்கள் ஏற்படும் பொழுது எந்த காற்றோட வேகம் அதிகரிக்கிறதோ அந்த காற்றின் வேகத்தை பொறுத்து தான் அந்த மழை பொழிவு வந்து அமைந்து அது அப்படியே உள் தமிழகத்திலே செயலிழக்கப் போகிறதா, அல்லது கிழக்கு காற்றின் அலைவுகள் வந்து வேகம் குறைவாக இருந்தால் இங்கிருந்து பெறப்படுகின்ற அந்த காற்றின் சந்திப்புகள் எல்லாம் மழைப்பொழிவு உருவாக்கி கிழக்கு நோக்கி கடலோரத்தை கொண்டு வந்து குவிய செய்கிறதா அப்படின்றது அன்றைய நிகழ்நேர வானிலையை பொறுத்து நம்ம சொல்லலாம். ஆனாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி, மேற்கு மாவட்டங்கள்லேயும் ஈரோடு நாமக்கல் போன்ற அந்த சுற்றுவட்டார கரூர் சுற்றுவட்டார பகுதிகள், திருச்சி மற்றும் பெரம்பலூர் போன்ற உள் மாவட்டங்களையும் ஓரிரு இடங்கள்லையும், திருவண்ணாமலை வட உள் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் திருவண்ணாமலை, வேலூர், இப்படி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சிக்கு மேற்கு சரிவுகளில், கல்வராயன் மலை ஒட்டிய பகுதிகளிலையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு இடங்களில் 30 காலகட்டங்கள், 31 இப்படி அடுத்தடுத்த நாட்களில் தான் அந்த தீவிரத்தன்மை என்பது சற்று கூடுதலாக இருக்கும். அதே வேளையில் தென் மாவட்டத்தின் சில இடங்கள்லையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு என்பது தொடரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்து கொண்டு மே மாத 1, 2, 3, 4 நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் கடந்து மழைப்பொழிவின் சூழல் என்பது தென்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் பரவலான மழைப்பொழிவாக இல்லாமல் ஆங்காங்கே ஒதுக்கி தான் ஓரிரு இடங்களில் ஒரு நாட்கள் இங்கே கொடுத்தா ஒரு நாள் அங்கே பெய்யும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மழையின் தொடர்ச்சியானது நம்ம வந்து இந்த தமிழகத்தில் மழை பொழிந்துள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அதே வேளையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் அந்த வெப்பம் கடுமையாக உயர்ந்து வரக்கூடிய இந்த நிலை என்பது சற்றே குறையக்கூடிய ஒரு நிலை என்பது தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இயல்பை ஒட்டிய நிலையை 37, 36 அந்த டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்த்த சூழ்நிலை என்பது இந்த கிழக்கு காற்று வருகை என்பது இந்த மாத இறுதி நாட்களிலிருந்தே அதனுடைய தாக்கம் என்பது குறைய தொடங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்திருந்தோம். மே மாத முதல் வார பகுதிகளில் மழை என்பது பார்த்திங்கன்னா புழுக்கம், வெப்பம் அதனால் ஏற்பட்டு தான் நமக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்தாலுமே வெப்பம் என்பது சற்றே ஓரிரு இடங்களில் ஒரு 39, 38 இந்த டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அவ்வப்பொழுது மழை என்பது கொடுத்து நமக்கு வந்து ஒரு இதமான ஒரு வானிலை சூழலை ஏற்படுத்தும் என்று நம்ம எதிர்பார்க்கின்றோம். மாத இறுதி நாட்களில் வரக்கூடிய அந்த மழை பொழிவை பற்றிய நிலவரங்கள் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக நம்ம அப்டேட்ஸோடு இணைந்திருங்க. ரெகுலராக, அதாவது இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்து நமக்கு மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வெப்பச்சலன மழையானது இங்கே தான் பொழியும் என்று நம்ம எதுவும் கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் சொல்லணும். ஆனால் இந்த மாவட்டத்திற்கு பொழியும் என்று நம்ம சொல்லலாம். உங்கள் பகுதிக்கும் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருந்து நம்ம விவசாய பணிகளாக இருந்தாலும் சரி, பிற பணிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம பார்த்து நடத்தலாம். கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் சரி, கர்நாடக எல்லையோரம், ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களும் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய அதே வேளை வடகடலோரத்திற்கு முன்னேறுமா என்பது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக நம்ம அப்டேட்ஸ் கொடுக்குறோம். இப்போ வரைக்குமே சென்னையின் மேற்கு பகுதி வரைக்குமே ஒட்டி வரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கடலோரத்தை வந்து அடையுமா அப்படின்றது ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.